தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கம்பராமாயணம் பற்றியும் வால்மீகி ராமாயணம் பற்றியும் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் திரு ஜெடாய் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இப்போ வால்மீகி ராமாயணம் பற்றி சொன்னீங்க, அடுத்து கம்பராமாயணத்துடைய சிறப்புகள்லாம் என்னன்னு சொன்னீங்க. இதையெல்லாம் கேட்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றிவிடும். இப்போ இந்த கம்பராமாயணம் பற்றி சொல்லும்போது கம்பர் வால்மீகி பற்றியும் வால்மீகியுடைய ராமாயணம் பற்றியும் சமஸ்கிருத மொழியும் பற்றியும் தன்னுடைய காவியத்தில் குறிப்பிட்டிருக்காரா? அதை கொஞ்சம் சொல்லணும். கட்டாயம் குறிப்பிட்டிருக்காரு. வால்மீகியை பற்றி, அதாவது கம்பராமாயண தொடக்கத்தில் நாட்டுப்படலம் அப்படின்ட்டு ஆரம்பத்திலே வரும். பாலகாண்டத்தில் கோசல நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லும்போது அது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார் கம்பர். அந்த வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீங்கனி சுவைகள் ஆற தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்ன நான் மொழியலுற்றேன் அப்படிங்கிறார். இங்க ஒரு அடைமொழி கொடுக்கிறாரு. வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் அப்படிங்கிறார். இந்த அடைமொழியிலேயே அவர் தன்னுடைய அழகா அமைச்சிருக்கார். அதாவது இதுக்கு என்ன பொருள் என்றால், ஒரு பாதத்தை கூட பிரித்து எடுத்துவிட முடியாதபடி வாங்க அரும் 4 பாதங்களால் ஸ்லோகங்களை இயற்றிய வால்மீகி அப்படிங்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? பல விஷயங்களை சொல்றாரு இதுல. அதாவது தான் வால்மீகியை எவ்வளவு ஆழமாக கற்றிருக்கிறோம் அப்படிங்கிற முதல்ல சொல்றார். ஏன்னா வடமொழியினுடைய கவிதை இயல் கற்றவர்களுக்கு தெரியும், இந்த ஸ்லோகம் என்கின்ற ஒரு வடிவம். இந்த ஸ்லோகம் என்ற வடிவத்தில் 4 பாதங்கள் உண்டு. அதை பாதம் என்று சொல்வார்கள். இப்போ வால்மீகி ராமாயணம் முழுக்க இந்த பெரும்பாலும் அனுஷ்டுப் சந்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சந்தத்தில், யாப்பு, சந்தம் என்றால் யாப்பு, அந்த செய்யுள் வடிவத்தில் அமைந்திருக்கின்றது. அதில் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இந்த 4 பகுதிகளுக்கு 4 பாதங்கள் என்று பெயர். ஓகே, இந்த 4 பாதங்கள்ல ஒரு சொல்லை கூட எடுத்துவிட முடியாதபடி அவ்வளவு பொருத்தமாக, அவ்வளவு கச்சிதமாக அமைத்த வால்மீகி அப்படிங்கிறார். வாங்க அரும் பாதம் 4ம் வகுத்த வால்மீகி என்பான். பேர்பட்ட அடமொழி பாருங்க. தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப கம்பராமாயணத்துல பாடபேதம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கூட ஒரு வார்த்தையை எடுத்துட்டு வேற வார்த்தையை போட முடியாது. அந்த அளவுக்கு அவர் தேர்வு செய்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கம்பர் பாராட்டுறார். அப்பேற்பட்ட வால்மீகி தீங்கனி செவிகளார தேவரும் பருகச் செய்தார். அந்த வால்மீகி எழுதின அந்த ராமாயணத்தினுடைய கவியை தேவர்களே தங்களுடைய செவிகளால் பருகுகிறார்கள் அப்படிங்கிறார். அது எப்படி சொல்றார்? செவிகளால் பருகுகிறார்கள்ங்கிறார். இதெல்லாம் ஒரு கவிதை அலங்காரம். பொதுவாக வாயால் தான் நம்ம பருகுவோம். ஆமாம். ஆனால் அவர்கள் செவிகளால் பருகுகிறார்களாம். அப்பேற்பட்ட அந்த வால்மீகி ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை, அந்த வால்மீகி புகழ்ந்த அந்த கோசல தேசத்தை மூங்கையான் பேசலுற்றான். ஒரு ஊமை பேச தொடங்கினா எப்படி இருக்கும்? அதுபோல என்ன நான் மொழியலுற்றேன் என்று தன்னுடைய பணிவையும் இதில் வெளிப்படுத்துகின்றார். அவையடக்கம்னு சொல்லுவாங்களோ, இது அவையடக்கம். இது நாட்டுப்படலத்தில் முதல் பாடலாக வருகின்றது. வால்மீகி என்கிற பெயர் வருது, இதனால இதை சொன்னேன். இதற்கு முன்பாக பாயிரம் என்று ஒன்று உண்டு. எல்லா நூலுக்கும் ஆரம்பத்தில் பாயிரம் என்று ஒன்று உண்டு. அதுல தான் அந்த அவையடக்கம் என்பதே வரும் பொதுவா. அதுல கம்பர் ஒரு இடத்துல சொல்றார், தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் அப்படின்னு. தேவபாடை என்பது சம்ஸ்கிருத மொழி, தேவ பாஷை, தெய்வங்களினுடைய மொழி. நீங்க சம்ஸ்கிருதத்தை பத்தி சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்க. ஆமா, இந்த இடத்துல தேவபாடை என்ற சொல்லாலே அதை குறிக்கின்றார். அந்த தெய்வ மொழியான சம்ஸ்கிருதத்துல இக்கதை செய்தவர் மூவர் அப்படிங்கிறார். இந்த மூவர் யாரு அப்படிங்கிறத பற்றிய ஆராய்ச்சியாளர்களிடையே பல கருத்து வேறுபாடுகள். வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர் அப்படின்னு உரையில கொடுத்திருப்பான். அந்த மூவரிலே முதலாக உள்ளவர், அவருடைய வழிப்படி என்னுடைய ராமாயணத்தை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டுல கம்பர். ஆனா அது யாரும் மூவர்னு சொல்லலை. ஆனா பின்னாடி வால்மீகிய பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால அவர் முதலோன் அப்படின்னு அதுல சொல்றது வால்மீகியத்தான்
என்பது நமக்கு தெரிகின்றது. தெரியுது. அந்த மூவர் யாரு அப்படின்னா வால்மீகி, காளிதாசராக கூட இருக்கலாம். பெரும்பாலும் காளிதாசர் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வசிஷ்டர் ராமாயணம் எழுதியிருக்கின்றார் என்பது ஒரு வழக்கே தவிர அந்த ராமாயணம் நம்மளுக்கு கிடைக்கல. அதே போல இந்த போதாயனர் என்று சொல்லக்கூடிய அந்த ராமாயணம் நம்மளுக்கு கிடைத்துள்ளது. ஆனால் 3 சம்ஸ்கிருத கவிகள் எழுதின ராமாயணத்தை கம்பர் வாசிச்சிருக்கார் அப்படின்றது அந்த பாட்டிலிருந்து தெரியுது. அதுல முதலாக இருக்கக்கூடிய வால்மீகி அவருடைய வழிப்படி நான் என்னுடைய ராமாயணத்தை எழுதுகிறேன்கிறார் சொல்றாரு. இந்த இடத்துல அப்புறம் இன்னொரு 2 இடத்துல நீங்க இப்ப சம்ஸ்கிருதத்தை பத்தி எங்க சொல்றாருன்னு கேட்டீங்க இல்லையா, அதை நான் முடிச்சிடுறேன். இன்னொரு 2 இடத்துல சம்ஸ்கிருத மொழியை பத்தி கம்பர் சொல்றார். எங்கன்னா கிஷ்கிந்தா காண்டத்துல பம்பை வாவி படலம் அப்படின்ட்டு இந்த சபரியை சந்தித்து விட்டு ராமலக்ஷ்மணர்கள் அந்த பம்பை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு தடாகம், வாவி என்றால் தடாகம். அங்க பல்வேறு விதமான நல்ல மலர்கள்லாம் பூத்திருக்கு. பல பறவைகள், விதவிதமான பறவைகள் சேர்ந்து விதவிதமான ஒலிகளை எழுப்பி கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல கம்பர் அதுக்கு ஒரு உபமானம் கொடுக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான உவமை அது. ஆரியம் முதலிய 14 பாடையில் பூரியர் ஒரு வழி புகுந்தவாறு போல் ஓர்கில அப்படிங்கிறார். ஆரியம் முதலிய 14 பாடையில் அப்படிங்கிறார். ஆரியம்னா சம்ஸ்கிருதம். ஆமா, மேலான மொழி என்ற அர்த்தத்தில் அதை அவங்க பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த சம்ஸ்கிருதம் முதலான 18 பாஷைகளில்ங்கிறார். பின்னாடி பாரதியார் செப்பு மொழி 18 உடையாள்னு சொல்றாரு இல்லையா, அந்த 18ங்கிற எண்ணிக்கை கம்பர் காலத்திலேயே இருந்திருக்கின்றது என்று நமக்கு தெரியுது. ஏன்னா வேறு சில சம்ஸ்கிருத நூல்களையும் அஷ்டாதச பாஷாணி அப்படிங்கிற பாஷாயாம் அப்படிங்கிற பிரயோகம் இருக்கு. அதனால இந்த பாரத வருஷத்துல 18 மொழிகள் இருக்கு. அதுல சம்ஸ்கிருதம் முதலான மொழி, ஆரியம் முதலிய 14 பாடையில். இந்த 18 பாஷைகள்லையும் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கொண்டவர்கள் பூரியர் ஒரு வழி புகுந்தவாறு போல். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல கூடினாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியாது. இப்படி அந்த பறவைகளுடைய சத்தம் இருக்கின்றது. ஓஹோ, அதுல கூட வடமொழியை வச்சிருக்காங்க. ஆரியம் முதலிய அப்படின்னு ஓர்கில புல் தோன்றுகின்றது. இப்படி அந்த பறவைகள் சத்தம் போடுகின்றன என்று ஒரு சுவாரஸ்யமான உவமையில் அதை கொண்டு வர சொல்றாரு. ஆமா. இன்னொரு இடத்துல ராமரை பற்றி குறிப்பிடும்போது ராமருக்கு அடைமொழி இது. ராமர் ரொம்ப சாதுரியமா பேசுறார் லக்ஷ்மணன் கிட்ட ஒரு இடத்துல. அதை விவரித்தால் நேரமாகும். ராமன் பேச்சுல எவ்வளவு கெட்டிக்காரன் அப்படின்றத சொல்லும் பொழுது கம்பர் ஒரு அடைமொழி கொடுக்கிறார். தென் சொற்கடந்தான் வட சொற்கடற்கு எல்லை நேர்ந்தான் அப்படிங்கிறார். தென் சொல்ங்கிறது தமிழ். ஆமா, ராமருக்கு தமிழ் தெரியும் அப்படிங்கிறார் கம்பர் அந்த இடத்துல. தென் சொற்கடந்தான், தென் சொல் என்றால் தமிழ். வட சொற்கடற்கு எல்லை நேர்ந்தான். வட சொல்லாகிய சம்ஸ்கிருதத்தினுடைய கடலினுடைய கரையை கண்டவன் இந்த ராமன் அப்படிங்கிற. ராமன் எவ்வளவு அழகா பேசுவாங்கிறத வால்மீகி பல இடங்கள்ல சொல்றார். பூர்வ பாஷி மிதபாஷி அப்படின்னுட்டு ராமனுடைய பேச்சே அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல கம்பர் இந்த மொழிகளை கொண்டு வர்றார். எனக்கு தெரிந்து கம்பராமாயணத்துல இந்த இடங்கள் தான் சம்ஸ்கிருத மொழியை பற்றி கம்பர் நேரடியாக குறிப்பிடும் இடங்கள். இப்படி கேட்கும் போதே எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது. முதல்ல வடமொழியை தேவபாஷை அப்படின்னு சொல்லி இலக்கியத்துல சொன்னவர் கம்பர் தானா? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கம்பருக்கு முன்பு இப்போ உதாரணமா பாடிய நம்முடைய சைவ வைணவ சான்றோர்கள் அடியார்கள் எல்லாமே 2 பாஷையுமே தெய்வத்தன்மையுடையவை என்று சொல்லி இருக்கின்றார். செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திருமங்கை ஆழ்வார். அப்புறம் இதுல திருநாவுக்கரசருடைய தேவாரத்துல ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லும்போது மறை 4 மாய் திங்கள் ஞாயிறு ஆகிய அதுல 2 மொழிகளுமே தெய்வ மொழிகள் அப்படிங்கிற கருத்து முன்னாலேயே இருந்திருக்கு. கம்பர் அதை இப்படி வெளிப்படையா சொல்றார், நேரடியா சொல்லியிருக்காரு. ஆமா. இப்போ கம்பராமாயணம் பற்றி சொல்லும்போது கம்பராமாயணத்துக்கு முன்பாக ராமாயணம் பற்றிய குறிப்புகள் நம்ம பார்க்குறோம். அதாவது புறநானூறு, அகநானூறு, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், இதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்ட்ரைட்டாக ராமாயணம் அப்படி ஒரு காவியமாகவே கம்பருக்கு முன்பாக எழுதுவதற்கான முயற்சிகள் ஏதாவது நடந்திருக்கா அல்லது எழுதப்பட்டிருக்கா?
இல்ல, அப்படி இல்லை. இல்ல. ஆனால் ராமாயணத்தை பற்றிய அறிதல் அறிதல் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பரவலாக இருந்தது. ம். இதை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆமா. ராமாயணம்ங்கிறது வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத விஷயம் இல்லை. அதாவது பல பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ரொம்ப பாமரத்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க. கம்பர் வந்து ராமாயணத்தை எழுதினார், அதுக்கப்புறம் தான் ராமாயணம் தெரியும் அப்படின்னு. அது மிக தவறான கருத்து. இன்னும் சொல்ல போனா ராமாயணம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்து அது ஒரு ரொம்ப பிரபலமான கதையாக இந்த பண்பாட்டிலேயே ஊறிவிட்ட பிறகு அப்படி ஒரு கதையை ஒரு பெரிய காவியமாக கம்பர் எழுதினார் அப்படிங்கிறதான் உண்மை. இதை பத்தி ஒரு பெரிய ஆய்வு ரீதியா சொல்லலாம். ஆனா சில விஷயங்களை நான் கோடிட்டு காமிக்கிறேன். சங்க இலக்கியத்திலேயே ராமாயணம் வந்துடுறது இல்லையா, உங்களுக்கு தெரியும். புறநானூறுல இருக்கின்றது. கடுந்தெறல் இராமன் உடன்புணர் சீதையை, வலித்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை, நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின், செம்முகப் பெருங்கிளை இழை பொலிந்தாங்கு. இது ஒரு பாட்டு. ஆமா. இதுல வந்து ஒரு புலவர், ரொம்ப வறிய புலவர், ரொம்ப தரித்திர திசையில இருக்கிறவர், ஒரு அரசனை சென்று பாடி பரிசில் பெற்று அவன் என்னெல்லாமோ விதவிதமான நகைகள் பொன் அணிகள் எல்லாம் புலவருக்கு கொடுக்கும்போது புலவர் வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு. அது வரைக்கும் அவங்க பெரிய செல்வத்தையே பார்க்காதவர்கள். அந்த புலவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அது ஒன்னொன்னே எடுத்து இது என்ன அது என்ன எது என்ன என்று தவிக்கும் பொழுது அதுக்கு அவர் ஒரு ஊமை சொல்றாரு. அந்த ஊமை ரொம்ப சுவாரஸ்யமானது. என்னன்னா, கடுந்தெறல் இராமன், பெரிய வலிமை கொண்ட ராமன், உடன்புணர் சீதையை, அவருடைய தேவியாகிய சீதையை, ராமரை சொல்லிட்டார், சீதையை சொல்லிட்டார், பேர் சொல்றார். சும்மா ஏதோ ஒரு அடைமொழியில சொல்ல. கடுந்திரல் இராமன் உடன்புணர் சீதையை அப்படிங்கிறார். வலித்தகை அரக்கன், ஒரு பெரிய கோரமான இந்த அரக்கன், ஒவ்விய ஞான்றை கவர்ந்து சென்ற பொழுது, நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின், அவள் தன்னுடைய ஆபரணங்களை நிலத்திலே வீசி எறிந்தாள். அந்த ஆபரணங்களை எடுத்த குரங்குகள், இது ராமாயணத்துல வரக்கூடிய காட்சி. அந்த ஆபரணங்களை எடுத்து அந்த குரங்குக்கு இது எல்லாம் என்னன்னே தெரியலையா. அந்த வானரங்கள் எடுத்து ஒன்றொன்றையும் காலில் போட வேண்டியதை கழுத்துல போட்டுக்குது, சிலம்பை எடுத்து ஒரு மாலை மாதிரி. இதெல்லாம் ஒரு வானரங்களுடைய விளையாட்டு. இது போல செம்முக பெருங்கிளை இழை பொலிந்தாங்கு, என்னுடைய குடும்பத்தவர்கள் அப்போதான் செல்வத்தை பார்க்கிறார்கள் என்றால், ஒரு ராமாயண காட்சியை வந்து இப்படி உவமையாக சொல்லணும் அப்படின்னா ராமாயணம் எந்த அளவுக்கு பிரபலமான கதையாக இருக்கு. பிரபலமான விஷயங்கள் தான் உவமைக்கு பயன்படுத்த முடியும். இதே போல இன்னொரு பாட்டிலேயே வருது. அந்த தொல்மேற் கௌரியர் வெல் முதுகோடி அப்படிங்கிற பாட்டுல அருமறை கவிழ்த்த ஆலம் போலன்னு வரும். ராமர் வந்து அகநானூறு. ஆமா, பறவைகள் சத்தம் போடும்போது அதை தன்னுடைய தெய்வ சக்தியால் அந்த பறவைகளுடைய சத்தத்தை அடக்கி தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இப்படி நிறைய இருக்கு. இந்த நம்முடைய மு சண்முகம் பிள்ளை என்கின்ற ஒரு ஆய்வாளர், பெரிய ஆய்வாளர், அவர் வந்து சங்கத் தமிழர் வாழ்வியலும் சடங்குகளும் அப்படின்னு ஒரு சிறப்பான நூல் எழுதியிருக்கார். முக்கியமான ஒரு நூல், ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதுல வந்து சங்க பாடல்கள்ல எங்கெங்க வந்து வேதம் பற்றிய குறிப்பு வருது, எங்க ராமாயணம் வருது, எங்க மகாபாரதம் வருது, எங்க புராண கருத்துக்கள் வருகிறது, எல்லாவற்றையும் ஒரு கலைக்களஞ்சியம் போல தொகுத்து தந்திருக்கின்றார். அதுல இந்த ராமாயணத்தை பத்தி வருது. அதுக்கு அடுத்து நம்ம வந்தோம் என்றால், நம்ம காவிய காலகட்டத்தில் சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் அந்த புகார் நகரத்தை விட்டு போகும் பொழுது அவர்கள் அந்த நகரத்துல மிக்க சீரும் செழிப்புடன் வாழ்ந்து ரொம்ப புகழோடு இருந்தவர்கள் மறுபடியும் இந்த சிலம்பை விற்று பிழைப்போம் என்று அவங்க மதுரைக்கு கிளம்பும்போது அங்க ஒரு ஊமை சொல்றாரு. அருந்திரல் இழந்த அயோத்தி போல பெரும்பெயர் நகரம் பெரும் பேதுற்றது அப்படிங்கிறார். ராமனை பிரிந்த அயோத்தி எப்படி வருந்தியதோ அதுபோல கோவலனையும் கண்ணகியும் பிரிந்து அந்த புகார் நகரம் இருந்தது. இதுல நம்ம சொல்ல வேண்டியது, சிலப்பதிகாரம் ஒரு ஜைன காவியம், அதுல இந்த உவமை வருது. அதுக்கடுத்து மணிமேகலைக்கு வந்தீங்கன்னா பௌத்த காவியம், அதுல வந்து அந்த சமய கணக்கிற திறம் கேட்ட காதை அப்படிங்கிறதுல அதுல வந்து ஒரு தர்க்கத்துல லாஜிக் அதுல வரும்போது, மீட்சியில் இராமன் வென்றான் எனில் மாட்சியில் இராவணன் தோற்றமை மதித்தல் அப்படின்னு ஒரு வரி வருது. அதுல அவர் என்ன சொல்றாரு, ராமன் வென்றான் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள், ராவணன் தோற்றான் அப்படின்னு தானே பொருள். அதாவது லாஜிக். ஒருவன் வென்றான் என்றாலே அடுத்தவன் தோற்றான். இதுக்கு வந்து அவர் ராமன் ராவணன் என்று உதாரணம் காமிக்கிறார். அவர் வேற எந்த உதாரணத்தையோ காமிச்சிருக்கலாம்ல. எதற்கு இந்த இப்ப நம்முடைய இங்கிலீஷ் பாடத்துல எல்லாம் நம்ம நடத்தும்போது ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன், இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்லும்போது
ராமா கில் ராவணா, ராவணா வாஸ் கில்டு பை ராமா அப்படின்னு உதாரணம் சொல்லுவாங்க. அதே போல அந்த மணிமேகலை ஆசிரியர் இந்த உதாரணத்தை கொடுக்குறார். அதே மாதிரி அந்த காய சண்டிகை இதில் வரும்பொழுது எப்படி வந்து நெடியோன் மயங்கி நிலமிசை தோன்றி என்று சொல்லும்போது அந்த நீர் அடைந்த ஞான்று, சரியா சொன்னீங்க. அதுல வந்து இந்த வானரங்கள் இந்த பாறைகளை கடல்ல போட்டு அணை கட்டுவது எப்படி இருக்கின்றது, அதை வந்து உணவை உண்பவன் அவனுடைய பசி தீய வந்து அது எப்படி அடக்குகிறது என்பதற்கு அந்த வானரங்கள் அணை கட்டக்கூடியதை வந்து ஒரு உதாரணமா சொல்றார். அப்ப வந்து ராமாயணம் வந்து எவ்வளவு பிரபலமாக இருக்கின்றது. இது போக சைவ திருமுறைகள்ல நிறைய ராமாயணம் இருக்கு. ஆமா, இராமேஸ்வர பதிகம் அப்படிங்கிறதுல இந்த செய்திகள் வருது. அதே போல வாலி ஒரு சிவபக்தன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரபு. அதனால அதை பற்றிய சில செய்திகள் வருது. ஆழ்வார்களுடைய சொல்லவே வேண்டாம். திவ்ய பிரபந்தத்தில் அதுவும் குலசேகர ஆழ்வாருடைய அந்த மண்ணு புகழ் கோசலை என்கின்ற அந்த இதுல ராமாயணம் முழுவதுமே அதுல வருகின்றது. இன்னொரு பதிகத்தில் அங்கண் நெடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் என்பதுல அந்த 10 பாடல்கள்ல ராமாயணம் அந்த வரிசை கிரமத்திலேயே வருகின்றது. அதனால ராமாயணம் என்பது வந்து ஏதோ தமிழர்களுக்கு தெரியாத ஒரு கதை கிடையாது. இன்னும் சொல்ல போனா கம்பன் தன்னுடைய காவியத்தை எழுத வர்ற நேரத்துல இங்க வந்து கல்வெட்டுகள்ல திரு அயோத்தி பெருமாள் என்கின்ற குறிப்பு, இங்க ராமர் வழிபாடே வந்து ரொம்ப நிலை பெற்று விட்டது. இப்படி ராமாயண சிற்பங்கள் கோவில்கள்ல இடம்பெற ஆரம்பித்து விட்டன. ராமருடைய பஞ்சலோக திருமேனி, அதுவும் தமிழ்நாட்டு ராமர் வந்து ரொம்பவே அழகா இருப்பார். அவர் அந்த வில்லை கையில பிடித்திருக்கக்கூடிய அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அது சோழ நாட்டு சிற்பிகள் கொடுத்த தோற்றம். அதெல்லாம் வந்து ஏற்கனவே உருவாயாச்சு. இந்த அளவுக்கு இங்க ராமாயணம் வந்து மக்களுடைய மனதில் ஊறி இருக்கின்ற ஒரு சூழல்ல தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ஆகவே கம்பராமாயணத்துக்கு முன்பாக ராமர் தெய்வ நிலையில் வைத்து வழிபட்டப்பட்ட கல்வெட்டுகளே நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இன்னும் டீப்பா அடுத்தடுத்த வீடியோக்களில் ராமாயணம் கம்பராமாயணம் பற்றி நிறைய கேள்விகள் வந்து கேட்க போகிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.